நண்பர்களே, குளிர்கால குளிர்ச்சி என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருக்கும் தகவல் என்னவென்றால், குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் மரம் அல்லது பிளாஸ்டிக்கலான பொருட்களை விட உலோகத்தாலான பொருட்களை தொட்டால் மிகவும் ஜில்லென்று உணர்கிறோம் அல்லவா? அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் நண்பர்களே, அதனுடைய அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கண்டறிவோம். காலங்களிலும் மழைக்காலங்களிலும் சுற்றுப்புறம் குளிர்ச்சி அடையும் போது மரம், பிளாஸ்டிக், உலோகம் போன்ற அனைத்து பொருட்களுமே ஒரே அளவில் தான் குளிர்ச்சி அடைகின்றன. அவற்றின் குளிர்நிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் எதுவும் இல்லை. ஆனால் நமது உடல் வெப்பம் மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் எப்பொழுதும் ஒரே சீராக 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலேயே பராமரிக்கப்படுகின்றது. சுற்றுப்புறத்தில் நிலவும் வெப்பநிலைகளால் நமது உடலில் உள்ள வெப்பத்தில் எந்த மாறுதல்களும் ஏற்படுவதில்லை. குளிர்காலத்தில் ஒரு பொருளை நாம் தொடும்போது உடலின் வெப்பநிலையை விட அந்த பொருளின் வெப்பநிலை குறைவாக இருப்பதால் நம் உடலில் இருந்து வெப்பம் அந்த பொருளின் உள்ளே பாய்கிறது. எனவே அந்த பொருள் ஜில்லென்று இருப்பதாக உணர்கின்றோம். இந்த வெப்பத்தை ஈர்த்துக் கொள்ளும் அல்லது கடத்தும் திறன் பொருளுக்கு பொருள் மாறுபடுகின்றது. இது ஆங்கிலத்தில் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட்னு சொல்லுவோம். மரம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களில் வெப்பம் கடத்தும் திறன் குறைவாகவும் உலோகத்தில் வெப்பம் கடத்தும் திறன் அதிகமாகவும் உள்ளதால் உலோக பொருட்கள் அதிகமான அளவு வெப்பத்தை விரைவாக நம் உடலில் இருந்து கிரகித்துக் கொள்கின்றன. எனவேதான் அவை மிகவும் குளிர்ச்சியாக இருப்பது போன்று நாம் உணர்கின்றோம். நண்பர்களே, இதுபோன்று வெயில் காலங்களிலும் மரங்களை விட உலோகத்திலான பொருட்கள் மிகவும் சூடாக இருப்பது போன்று நாம் உணர்கின்றோம் அல்லவா? அதன் விளக்கத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். இதில் உள்ள அறிவியலை தாங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி சேஃப், பி ஹாப்பி.